அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஒரு சோதனைக்காகத்தான் படைத்துள்ளான். நிச்சயமாக நமக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதுவும் அல்லாஹ்வை வணங்கும் அடியானுக்கு சோதனைகள் கடுமையாக இருக்கும். நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து தான், அதாவது அந்த துன்பத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அதை பொறுத்து தான் அந்த துன்பம் நமக்கு சந்தோஷமாக மாறுமா இல்லை இன்னும் மேலும் துன்பத்தை கொடுக்குமா, இது நம் கையில்தான் உள்ளது. அல்லாஹ்வை முழுமையாக நம்பும் ஒரு அடியானுக்கு சோதனை ஒரு பெருசாகவே இருக்காது. எவ்வளவு கடுமையான கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து அவனால் ஈஸியாக வெளியே வர முடியும். ஏன்னா சோதனையின் போது என்ன செய்ய வேண்டும் இதை பற்றி மார்க்கம் நமக்கு அழகாக கற்றுத்தந்திருக்கிறது. அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போனால் போதும், இன்ஷா அல்லாஹ் எல்லாமே நமக்கு நலவாக இருக்கும். இப்போது நபிமார்கள் அவங்க கதைகள்லாம் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், அவங்க வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். கடுமையாக உங்களுக்கு சோதனைகள் இருக்கும். அப்படி எப்படி ஒரு சோதனை இருந்தாலும் அவங்க ஒரு இடத்துல போய் உக்காரல, உடைஞ்சு போய் உக்காரவே இல்லை, எதிர்த்து போராடினாங்க, சந்தோஷமாகவும் இருந்தாங்க. சஹாபாக்களின் வாழ்க்கை முறையும் அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப வறுமையாக அவங்க இருந்தாங்க, அந்த வறுமையிலும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை அவங்க கண்டாங்க. வசதியாக இருந்த சஹாபாக்களும் இருக்கிறாங்க, அவங்க சதக்கா கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வறுமையான நிலைக்கும் போன சஹாபாக்கள் வாழ்க்கை எல்லாமே இருக்குது. அதுலேயும் ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை அவங்க பார்த்தாங்க. அப்போது அந்த சந்தோஷம், நிறைவான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும்னா நம்முடைய அந்த மனதை பொறுத்து தான். நாம் டெய்லியும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு 7 துவாக்கள் இருக்குது. இந்த 7 துவாக்களை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்றைக்குமே வராது. பிரச்சனைகள் வரும், அப்படி வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியும். அல்லாஹ்வின் அருட்கொடைகள் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க, முசீபத்தாக இருக்குது, எந்த பக்கம் பார்த்தாலும் தோல்விகள் பிரச்சனைகளாக இருக்குது. இப்போ இதிலிருந்து வெளியே வரணும்னா ஒரு வாரத்தில் ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியும். இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நான் 7 துவா சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக நியத்து வச்சுட்டு ஓதிட்டு வந்தால் 8வது நாள் அந்த பெரிய ஒரு பிரச்சனைலேருந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான துவாக்கள் தான் இந்த 7மே. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். 7 துவாக்கள் சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும், எப்படி ஓதுறது அப்படின்னு நினைக்கவே வேணாம். ரொம்ப ஈஸியான துவாக்கள் தான். ஒரு நாளைக்கு அந்த ஒவ்வொரு துவாவையும் 100 முறை சொல்லிட்டு நீங்கள் ஓதுனா போதும். 100 முறை ஓதுனாலே உங்களுக்கு 10 நிமிஷமே அதிகம் தான், ஈஸியாக உங்களால் ஓத முடியும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில், எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எந்த வேலை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த தொழுகையை செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த தொழுகையில் உங்களுக்கு எந்த வித இடையூறும் இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசுகிற அந்த இதுவும் கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரி பேசாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு டைம், அந்த வேலை தொழுகையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த தொழுகை முடிஞ்ச கையோடு நான் சொல்கிற ஒவ்வொரு துவாக்களையும் 100 முறை நீங்கள் ஓதணும். அதில் முதல் துவா இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்பது மிக முக்கியமாக ஒரு அடியான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ்வின் அருட்கொடை உங்களுக்கு வரணும்னா நீங்கள் அதிகமாக தௌபா செய்யணும். எவ்வளவோ அதிகமாக நீங்கள் தௌபா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான். தௌபா செய்வதால் இந்த ஒன்றை உங்களுக்கு தரேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை, நிறைய விஷயங்களை தருவதாக வாக்களித்திருக்கின்றான் அல் குரானில். நீங்கள் அதிகமாக தௌபா செய்யுங்க, உங்களுக்கு ஆறுகளை தரேன். அதிகமாக நீங்கள் தௌபா செய்யுங்க, தோட்டங்களை உங்களுக்கு தரேன். அதிகமாக நீங்கள் தௌபா செய்யுங்க, செல்வத்தை வாரி வழங்குறேன். அதிகமாக நீங்கள் தௌபா செய்யுங்க, குழந்தை செல்வங்களை ஆண் மக்களை உங்களுக்கு தரேன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தௌபா செஞ்சால் நான் உங்களுக்கு என்னெல்லாம் தருவேன் சொல்லிட்டு அல்லாஹ் தரான். பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் தௌபா உங்கள் ரிஸிக்கிற்கான கதவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அத்தனை கதவுகளையும் திறந்துவிடும். உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு உயர்த்தும். அவ்வளவு சிறப்பு இருக்குது தௌபா துவாவிற்கு. ஏதாவது தொடர் பிரச்சனைகள் தொடர் முசீபத்துகளாக நீங்கள் இருக்கிற டைமில், உங்களுக்கு ரொம்ப வாட்டி வதக்கிற டைமில், நோய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்குங்க, நோய் கடன் வறுமை எந்த விஷயமாகட்டும், அந்த நேரத்தில் நீங்கள் தௌபா மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும், இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து எளிதாக வெளியே வந்துடலாம். தௌபா துவானா நிறைய துவாக்கள் இருக்குது, எதை வேணாலும் நீங்கள் எடுத்து ஓதலாம். இந்த துவா சொல்லிட்டு நான் சொல்லலை, அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்லிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக அந்த ஒரு துவாவை எடுத்து குறிப்பிட்ட ஒரு நாள் ஒரு 100 முறையாவது கணக்கு வச்சுட்டு ஓதிட்டு வந்தால் கூட போதும். நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து எளிதாக உங்களால் வெளியே வர முடியும்.
அடுத்து ரெண்டாவது, அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்துவது. இப்போ நம்ம தௌபா செய்கிறோம், அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு அருட்கொடையை வழங்குவான். நமக்கு கிடைச்ச அந்த அருட்கொடையை நம்ம இன்னும் தக்க வச்சுக்கணும், இல்லை மேலும் அதிகமாக நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதிகமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்ற அருட்கொடைகளை இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்துவான். இப்போ ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருது, அதன் காரணமாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறோம், அல்லாஹ் இன்னும் அடுத்து நல்ல செய்திகளை நமக்கு தருவான். அதனால் எந்நேரமும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்க. ஒரு அடியான் கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் அடியானாக தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அடியானை தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், விரும்புகின்றான். இப்போ நன்றி செலுத்துவது என்றால் எப்படி? சிம்பிளாக நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். அது கூடவே அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அது சேர்த்து சொல்லிக்கிங்க. சூரா ஃபாத்திஹாவில் இருக்கிற முதல் வசனம் இது. சூரா ஃபாத்திஹாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கிற ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி கேட்டாலும் உடனடியாக அல்லாஹ் பதில் தருவான். சிறப்பான ஒரு சூரா. இப்போ அதில் ஃபஸ்ட்டு வசனமே அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி செலுத்திக்கணும். 2 வித நன்மைகள் உடனடியாக நமக்கு கிடைக்கும். ஒன்று, சூரா ஃபாத்திஹா அதில் இருக்கிற வசனத்தை ஓத நன்மை கிடைக்கும். அதன் பொருட்டால் அல்லாஹ் நமக்கு உடனடியாக பதில் தருவான். நாம் ஓதுகின்ற இந்த ஒரு வசனம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வசனம். அதனால் நமக்கு வருகின்ற அருட்கொடைகள் இன்னும் மேலும் அதிகமாகும். அல்லாஹ்விற்கு டெய்லி நாம் நன்றி செலுத்துகின்ற அந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து மூன்றாவது இப்போ ஃபஸ்ட்டு தௌபாவை பார்த்தோம். அல்லாஹ்விற்கு தௌபா செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். அதுபோல் அவனை நன்றி செலுத்தணும். மூன்றாவதாக அவனை புகழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழுக்குரியவன், தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புவான். நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு அவனை புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட உடனடியாக நமக்கு நன்மைகளை தருவான். ஒரு 100 முறை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 1000 நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். அப்படி இல்லைன்னா 1000 தீமைகள் அழிக்கப்படும். சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நமக்காக அல்லாஹ் நடுவான். அவ்வளவு சிறப்பு இருக்குது. சதக்கா கொடுத்து நன்மை கிடைக்கும் அல்லாஹ்வை புகழ்வதால். புகழக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது. நீங்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு துவாவை சொல்கிறேன். எதற்காக இந்த துவாவை ஓதணும் சொல்லிட்டு துவா சொல்லிட்டு சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த துவாவில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, ஒரு மனிதர், அதாவது சஹாபா ஒருத்தவங்க இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க. இந்த துவாவை ஓதுன உடனே 30 மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு இதனோட நன்மையை எடுத்து செல்வதற்காக, அல்லாஹிடம் கொண்டு செல்வதற்காக போட்டி போடுறாங்களாம். இன்னொரு ஹதீஸில் 12 மலக்குமார்கள் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு ஹதீஸில் 30 மலக்குமார்கள், இன்னொரு ஹதீஸில் 12 மலக்குமார்கள். நம்ம குறைவானதாக எடுத்துக்கொண்டாலும் ஒரு 12 மலக்குமார்கள் கூட வச்சுக்கிங்க. இப்போ ஒரு சின்ன இந்த ஒரு துவாவை ஓதுவதால் 12 மலக்குமார்கள் இந்த ஒரு நன்மையை கொண்டு செல்றாங்க அல்லாஹ்விடத்தில். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இது அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வார்த்தை. நம்முடைய காரியம் ஏதாவது நடக்கணும், நம்முடைய துவா கபூல் ஆகணும்னா அல்லாஹ்வை புகழ்ந்து நாம் அவனிடம் உதவி தேடும்போது சீக்கிரமாக அந்த துவா கபூல் ஆகப்படும். இதை போல் டெய்லி நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தையும் நீக்குவான், நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றுவான். அதனால் 3வது நாள் இந்த ஒரு துவாவை 100 முறை சொல்லிட்டு ஓதிக்கிங்க. அடுத்து 4வது, நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை நம்பணும். அதற்கு அடுத்தபடியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் நம்பணும். அவர்களுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றணும். அல்லாஹ்வை மட்டும் நம்பி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புறக்கணிச்சோம்னா கண்டிப்பாக நாம் உண்மையான மோமினாக இருக்க முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றோம்னா எப்படி? அவங்க சுன்னாக்களை பின்பற்றணும். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் மீது நாம் அதிகமாக சலவாத் சொல்லணும். சலவாத் மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இப்போ எப்படி நம்ம துவா செய்கிறோமோ அது போல் அதிகமாக நாம் சலவாத் சொல்லணும். சலவாத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும், நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். நாம் சொல்கின்ற சலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படும். நபியவர்களே டைரெக்டாக சொல்லியிருக்காங்க, என் மீது சலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் எந்த ஒரு விஷயத்தையும் தான் செய்வதாக சொல்லலை. ஆனால் சலவாத்தை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்கிறேன், மலக்குமார்களும் சலவாத் சொல்கிறாங்க, அதனால் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் சலவாத்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஒரே ஒரு முறை செலவாத் சொன்னாலே அல்லாஹ்வின் அருள் உடனடியாக நமக்கு 10 முறை கிடைக்கும். நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவோம். அவ்வளவு சிறப்பு இருக்குது செலவாத்திற்கு. வறுமையை நீக்கக்கூடிய சக்தியும் இந்த செலவாத்திற்கு உண்டு. நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த செலவாத்திற்கு உண்டு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத் சொல்லுங்கள். செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவாத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை எடுத்து ஊதலாம். தொழுகையில் ஊதுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு செலவாத்தை எடுத்து ஊதலாம். அப்படி இல்லைனா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மத் அப்படி கூட நீங்கள் எடுத்து ஊதலாம். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு செலவாத்தை எடுத்து 100 முறை என கணக்கு வச்சு ஓதிக்கிங்க. குறைஞ்சது 100 முறை, நீங்கள் அதற்கு மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஓதிக்கலாம். ஆனால் 100 முறை செலவாத் சொன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது 1000 முறை அருள் புரிவான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த செலவாத்தை எடுத்து ஓதிக்கிங்க. அடுத்து ஒரு துவாவை பார்க்க போகிறோம். இந்த ஒரு துவாவை ஓதுனா நிச்சயமாக அல்லாஹ் உடனடியாக பதிலளிப்பான். என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, மலை போல பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஓதலாம். இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹிடம் உதவி தேடும்போது உடனடியாக அந்த உதவி வரும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் வாக்களித்த துவா இது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுள் சிக்கியிருந்த போது ஓதிய துவா. இந்த துவாவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றானா, இந்த ஒரு துவாவை யூனுஸ் நபி ஓதி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அப்படியே தான் அவங்க இருந்திருப்பாங்க. இந்த துவாவை ஓதியதன் காரணத்தினால்தான் அவங்கள நான் காப்பாற்றினேன். என்னுடைய அடியான் யார் இந்த துவாவை ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அவங்கள காப்பாற்றுவேன், அவங்களுடைய துன்பத்தை நீக்குவேன் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தந்த துவா இது. அந்த துவா எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான். லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். அற்புதமான ஒரு குர்ஆன் வசனம் இது. இந்த துவாவை எல்லா நிலையிலும் நீங்கள் ஓதலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகும் போது இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் போதும், உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். 100 முறை சொல்லிட்டு, இது எத்தனாவது நாள் ஓதணும், 5வது நாள் 100 முறை சொல்லிட்டு நான் சும்மா ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். நீங்கள் அதையே வைக்க வேணாம், நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகமாக கூட ஓதிக்கலாம். இந்த துவாவில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. இது தௌபாவிற்கான துவாவும் கூட. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த ஒரு தவறின் காரணமாக மீன் வயிற்றினுள் சிக்கி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை தந்தான். இதிலிருந்து என்னை காப்பாற்று சொல்லிட்டு அல்லாஹிடம் அவங்க கேட்கல, நான் தப்பு செஞ்சிட்டேன், நீ தான் தூய்மையானவன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாகிவிட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் ஃபுல்லாக அப்படியே இறைஞ்சி கேட்குறாங்க. அதன்படி அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார். எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் இதை நம்ம ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் அளித்து தருவான். அடுத்து 6வது நாள் ஓத வேண்டிய துவா. சில விஷயங்கள் நம்முடைய கண்ணுக்கு நலவாக தெரியும், சில விஷயங்கள் தெரியாத நலவுகள் இருக்கும். 1000 நலவுகள் நமக்கு தெரிஞ்சுதா இருந்தால் நமக்கு தெரியாத நலவுகள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும். அதை பற்றி நமக்கு தெரியாது. அதை பற்றி அறிந்த ஒரு அறிவு யாருக்கு இருக்குன்னா, நம்மை படித்த ரப்புக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்குது, நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், அதுக்கு சொல்லிட்டு ஒரு துவா இருக்குது. அந்த துவா ஓதுவதன் மூலமாக இந்த உலகத்தில் என்னெல்லாம் நன்மை இருக்கோ, நமக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். அது மட்டும் இல்லை, மறுமையிலும் நமக்கு நன்மை கிடைக்கும், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் ஓதிய ஒரு துவா இது. இந்த துவாவை ஓதாமல் நம்முடைய ஒரு நாளும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதனால் உங்கள் துவாக்களோட லிஸ்ட்டில் இந்த துவாவும் சேர்த்துக்குங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ் வகீனா அஸாபன்னார். எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. இந்த உலகத்தின் நன்மைகள் என்பது பொதுவான நன்மைகள். எல்லா நன்மைகள் என்னெல்லாம் நன்மைகள் இருக்கோ, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதது மறைவானது சொல்லிட்டு எல்லா நன்மைகளும் அல்லாஹ் நம்முடைய காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான். அற்புதமான ஒரு குர்ஆன் வசனம் இது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துவாக்களின் போதும் ஓத வேண்டிய ஒரு வசனம் இது. இந்த ஒரு துவாவை உங்கள் துவா லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. அடுத்து கடைசியாக 7வது நாள் அல்லாஹிற்கு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்லிட்டு நம்ம கையேந்து துவா செஞ்சாலே நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பான். அதுலேயும் அவனுடைய பண்புகளை குறிக்கக்கூடிய பெயர்கள் 99 பெயர்கள் இருக்குது, அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதில் இருக்கிற பெயர்களை எடுத்து நம்ம ஓதி கேட்டால் நிச்சயமாக உடனடி பதில் கிடைக்கும் அவன்கிட்ட இருந்து. அதில் சிறப்பான ஒரு 2 பெயர்கள், அர் ரஹ்மான் அர் ரஹீம்.
அர் ரஹ்மான்னா என்னது? அளவற்ற அருளாளன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொதுவாக இந்த உலகத்தில் எத்தனை மனுஷங்க இருக்காங்களோ அவனை வணங்கக்கூடியவர்கள், வணங்காதவர்கள், ஆடு மாடு பிராணிகள் எல்லாமே இருக்குல்ல, பொதுவாக எல்லார் மேலேயும் காட்டக்கூடிய அந்த அன்பு தான் அர் ரஹ்மான். அர் ரஹீம்னா தன்னுடைய அடியார்களுக்கு பிரத்யேகமாக காட்டக்கூடிய அன்பு. அது இந்த உலகத்திலையும் காட்டுவான், மறுமையிலையும் காட்டுவான். அதுதான் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் அந்த அன்பின் மூலமாக தான். அந்த 2 பேர்கள் சிறப்பான ஒரு 2 பேர்கள். இந்த 2 பேர்கள் நீங்கள் மனப்பாடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர்கள் தான். இந்த 2 பேரை கூட நீங்கள் அடிக்கடி அவனை கூப்பிட்டாலே போதும், உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும். இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்றா எடுத்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த 99 பேர்களையும் பொருள் உணர்ந்து மனப்பாடம் செஞ்சு ஓதுனா ஸ்வர்க்கம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய தேவைக்கேற்ப அந்த ஒவ்வொரு பெயருக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மீனிங் ஏற்ற மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை ஓதி அல்லாஹ்விடம் துவா செஞ்சால் நிச்சயமாக அந்த தேவை உடனடியாக பூர்த்தியாகும். இந்த பெயர்களுக்கு சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இருக்குது. நான் சிறப்பான இந்த 2 பேர்களை சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன். மொத்தம் நான் 7 நாள் ஓதுற மாதிரி 7 துவாக்களை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 7 துவாக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஓதலாம். அப்படி இல்லைன்னா ஒரே நாளில் 7த்தையும் சேர்த்தும் நீங்கள் ஓதிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய துவாக்கள் தான் நான் இந்த 7 நாளில் நான் மொத்தமாக தனித்தனியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை டெய்லியும் நம்ம புகழணும், அவனிடம் டெய்லியும் தௌபா செய்யணும், ஸலவாத் ஓதணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அல்லாஹ்விற்கு தினமும் நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டும். இது எல்லாமே நாம் டெய்லியும் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். இதை நம்ம டெய்லியும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா பிரிச்சும் செய்யலாம். உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்க. ஆனால் தொடர்ந்து 7 நாள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். எப்படிப்பட்ட கஷ்டத்தில் ஒரு பிரச்சனையில் இதை நீங்கள் ஓத ஆரம்பித்தாலும் சரி, அந்த 7 நாள் முடிவில் அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் நாடினால் ஒரு நொடி போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு. நம்பிக்கை வச்சு நியத்து வச்சு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகும். இந்த துவாக்களின் மூலமாக உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.